தாமஸ் முல்லர். இவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்பாலர். மற்ற அஃபென்சிவ் பிளேயர்ஸுக்கும் முல்லருக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அவரோட பொசிஷனை சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டம். அவரை ஒரு விங்கர்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரைக்கர்னு சொல்ல முடியாது. முல்லர் மாதிரியே சொல்லணும்னா அவரே ராம் டுயேட்டர் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு அர்த்தம் ஸ்பேஸ் இன்டர்பிரட்டர். இதிலிருந்தே அவரோட கேம் பிளேவை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். முல்லரோட அசிஸ்ட், ஐக்யூ இது எல்லாத்தையுமே தாண்டி அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னாலேயே அவர் டீமில் நல்லா அடாப்ட் ஆகியிருந்தார். அதனாலேயே முல்லரை ரேடியோ முல்லர் அப்படின்னு சொன்னாங்க. முல்லருக்கு அடாப்டேஷன் ஸ்கில்ஸ் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதனால பயானில் எத்தனை மேனேஜர்ஸ் மாறி இருந்தாலுமே எல்லாத்துக்கூடையுமே அடாப்ட் ஆகி தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருந்தார். இந்த வீடியோவில் முல்லர் எப்படி ஒரு அசிஸ்ட் கிங்காக மாறினார், அவரோட கேம் பிளேவை எப்படி டெவலப் பண்ணார், எப்படி அவரோட கிளப்ஸ் எல்லாம் ஃபைனல்ஸ் வரை கொண்டு போனார், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தாமஸ் முல்லர் பார்த்தீங்கன்னா மியூனிக்கு பக்கத்தில் இருக்கிற பால்ங்கிற ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்தாரு. மேபி அதனால கூட அவர் பயான் மியூனிக்கில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக மாறி இருக்கலாம். சின்ன வயசுலேயே, அதாவது 4 வயசுலேயே PSV பால் அப்படிங்கிற ஒரு கிளப்புக்காக ஆடி கிட்டத்தட்ட 4 வயசுலேயே ஃபுட்பாலில் தன்னோட வாழ்க்கையாக மாற்றி பயங்கரமான ஒரு பிளேயர். அவரோட கோச் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே முல்லர்கிட்ட சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக இவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, மற்ற பசங்களோட பண்ண முடியாத பல விஷயங்களை இவன் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனாலே என்னமோ தெரில, நம்ம முல்லர் இப்போ யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளேயராக வளர்ந்துருக்காரு. 11 வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம முல்லர் ப்ரமோட் ஆகிறாரு, அடுத்தடுத்த கிளப்ஸில் பெரிய பொசிஷன் ஆகிருக்காரு. ஆனால் 11 வயசு ஆனதுக்கப்புறம் அவரை பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரில, முல்லர் களத்தில் இறங்கினாலே போதும் அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முல்லர் இறங்கினோடனே டீம் ஜெயிக்குது. அவரோட ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற பசங்க எல்லாருக்குமே பரவாயில்லை. எது வரைக்கும்னா பயான் மியூனிக் அவங்கள நோட்டீஸ் பண்ணுற வரைக்கும். பயான் இப்படி ஒரு பிளேயர் இருக்கிறது தெரிஞ்சோடனே எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவங்களோட யங் டீமில் அவங்க ஆட வைக்கிறாங்க. முல்லரும் ஃபஸ்ட் டைம் பிச்சில் இறங்கி பயானுக்காக ஆடுறாரு. கிட்டத்தட்ட 19 வயசு கூட ஆகாமல் பார்த்திங்கன்னா நம்ம முல்லர் பயானோட ஃபஸ்ட் டீமில் இறங்கி ஆட நினைக்கிறாரு. ஃபஸ்ட் டீமில் ஆடுறது சாதாரண விஷயம் இல்லை. அதோடு தொடர்ந்து அவரோட டெபியூட்டில் அவரோட டீம் அவர் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண கிளப்பையுமே. ஃபஸ்ட்டு டைம் இறங்கினோடனே பெருசாக கோல்ஸ் எதுவுமே அடிக்கல, தோக்குறாங்க. அந்த சீசன் முல்லருக்கு ரொம்ப கேவலமான சீசன் அமைது. முல்லருக்கு மட்டும் இல்லை, பயானுக்குமே. காரணம், அவங்களோட கோச் கிளின்ஸ்மேன் பார்த்திங்கன்னா பயானுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கல. இதனாலேயே பயான் அவரை ஃபயர் பண்ணுறாங்க. அடுத்த சீசனில் எப்படியோ நம்ம முல்லர் பண்ண சம்பவத்துக்கு அவருக்கு எப்படி ஆடுறதுக்கு விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே அவங்களோட கோச்சான வேன் கேல் முல்லர் இறங்கி ஆட சொல்கிறாரு. வேன் கேல் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா மற்றவங்க மாதிரி இல்லாமல் முல்லருக்கு ஒரு சான்ஸ் தராரு. முல்லர் கடிச்சலுக்கு சத்தியமாக யாருக்குமே அடிக்காது. என்னோடய ஃபஸ்ட்டு டீம்லேயே பார்த்திங்கன்னா தலைவன் ரிபரி கூடயும் ராபன் கூட ஆடுறாரு. சாதாரண விஷயம் இல்லை. ரிபரி லெஃப்ட் விங்காகவும், நம்ம முல்லர் ஸ்ட்ரைக்கராகவும், ரைட் விங்காக ராபனும் பயானை லீட் பண்ணுறாங்க. அவங்களோட அஃபென்ஸ் அன்பிரேக்கபிளாக மாறுது. முல்லர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீம் கூட செட் ஆகி ரிபரி கூட ஃபிட் ஆகி பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாரு. ரிபரி பயங்கரமாக அசிஸ்ட் பண்ணி கூடவே கோல் அடிக்கிறாரு. அதே நேரத்தில் முல்லர் பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருந்தாலும் ஒரு புது பிளேயர் மாதிரியே இல்லை, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் மாதிரி ஷூட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு. அதே நேரத்தில் அசிஸ்ட்டும் சூப்பராக கொடுக்குறாரு. அப்படியே போய் அந்த சீசன்லேயே அவங்க DFB போக்கல் கப் அசால்ட்டாக அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இது வரைக்குமே எந்த ஜெர்மன் கிளப்புமே ஃபேஸ் பண்ணாத மாதிரி நம்ம பயானுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வருது. யூரோப்பியன் ட்ரிபிள் அடிக்கிறதுக்கான சான்ஸ். சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸில் நம்ம முல்லரும் இன்டர் மிலானும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ரிபரி பயங்கரமாக அசிஸ்ட் பண்ணுறாரு. பட் இருந்தாலுமே இன்டர் மிலான் ஈஸியாக பயானோட டிஃபென்ஸை ப்ரோக் பண்ணி ஃபஸ்ட்டு கோலை ஸ்னைஸ்டர் அடிக்கிறாரு. அடுத்து நம்ம எப்படியாவது முல்லர் கோல் அடிச்சிடணும்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய சான்ஸை முல்லர் மிஸ் பண்ணுறாரு. அது நம்ம பயானுக்கு மிகப்பெரிய அடியாக விழுகுது. இன்டர் மிலான் தொடர்ந்து அவங்களோட 2வது கோல் அடிக்கிறாங்க. அதுங்கிருந்து பயான் அந்த சான்ஸை மிஸ் பண்ணுறாங்க. இன்டர் மிலான் நம்ம ஜோசே மோரினியோ ஃபஸ்ட் டைம் ஒரு இட்டாலியன் கிளப் யூரோப்பியன் ட்ரிபிள் அடிக்கிறாங்க. நம்ம முல்லர் பயங்கரமாக டிசப்பாயின்ட் பண்ணிட்டார் டீமை. ஏன்னதான் அந்த சீசன் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக நம்ம முல்லருக்கு முடிஞ்சிருந்தாலுமே ஓவராலாக அந்த சீசனில் பார்க்கும்போது முல்லர் தான் டாப் ஸ்கோரராக இருந்தார். அந்த வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த வருஷமே. இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வேன் கேலை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுது. அதோட அவர் அந்த சீசன் முடிஞ்சோன்னே என்ன சொன்னார்னா இன்டர்வியூவில், என்ன தான் ரிபரியும் ராபனும் என் டீமில் இருந்தாலுமே எப்போவுமே முல்லருக்கு என் டீமில் இடம் இருக்குன்னு சொன்னார். அந்தளவுக்கு முல்லர் பார்த்திங்கன்னா பயானோட மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. அந்த சீசன் முடிஞ்சோடனே நம்ம முல்லருக்கு இடம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2010 ஃபஸ்ட் டைம் முல்லருக்கு வேர்ல்ட் கப் டீமில் ஆடுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ஜெர்மனி அவர் லீட் பண்ணுறாரு. அவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஸ்திரேலியா கூட பயங்கரமான அசிஸ்டையோ பயங்கரமான ஒரு கோலையும் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாரு. அவங்களோட குரூப்லேயே அதிக பாயிண்ட்ஸோட ஸ்டேஜ் 16க்கு போகிறாங்க. அவங்களோட பயங்கரமான ரைவல்ரியான இங்கிலாண்டை மீட் பண்ணுறாரு. இங்கிலாந்து ஆரம்பத்துலேயே ஒரு கோல் அடிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஜெர்மனி ஒரு கோல் அடிக்கிறாங்க.
மேட்ச் ரொம்ப சூடாக போயிட்டு இருந்த டைமில் தான் எல்லாரையும் கூல் பண்ணுற விதமாக பேக் டு பேக் நம்ம முல்லர் வந்து கோல் ஸ்கோர் பண்ணுறாரு. அப்படியே ஜெர்மனி ஜெயிக்க வச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அடுத்து தான் முக்கியமான மேட்ச் அர்ஜென்டினா. இந்த அர்ஜென்டினா மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் பயங்கரமாக வைரலாக போன மேட்ச். காரணம் மரடோனா வந்துட்டு முல்லரு கூட உட்கார மாட்டேன், ப்ரெஸ் மீட் உட்கார மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அனுப்புவார். அதுவே முல்லருக்கு வந்து வெறியை ஏற்றி பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி அர்ஜென்டினா மேட்ச்க்குள்ள இறங்குறாரு. இறங்கினோடனே செகண்ட் மினிட்லேயே வந்துட்டு ஒரு ஹெட்ரு வச்சு கோல் போடுறாரு. அடுத்தடுத்து பேக் டு பேக் கோல்ஸ் போடுறாங்க. ஆனால் 34th மினிட்டில் அவர் கையில் பால் படுது. அங்கே இருந்து மேட்ச் மாறுது. பயங்கரமான ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நம்ம முல்லர் வந்து பார்த்திங்கன்னா டீமை ஜெயிக்க வைக்கிறாரு. மரடோனாவே வாய் பழக்கிற மாதிரி. அடுத்த மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்பால் நடந்ததுனால அடுத்த மேட்ச் நம்ம முல்லர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸ்பெயின் கூட அவரால் ஆட முடியாமல் போகுது. ஸ்பெயின் அதனாலே ஜெயிச்சிடுறாங்க. அங்கேருந்து தான் எல்லாருக்கும் தெரிய வருது ஜெர்மனிக்கு முல்லர் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது. பட் இருந்தாலுமே அடுத்த மேட்ச்சே வந்து உருகுவே கூட அவங்களுக்கு கடைசி சான்ஸ் நடக்குது. அந்த மேட்ச்சை ஜெயிச்சு அழகாக வேர்ல்ட் கப்பை தூக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் முல்லருக்கு அடிமேல் அடி விழுகுது. வேர்ல்ட் கப் எப்படியா அடிச்சிட்டோம், அடுத்து பயானுக்காக ஆட வேண்டியது இருக்கே. கிளப்பில் வந்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் லீக்கில் அவரோட பெருசாக ஆட முடியல. பயங்கரமாக கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. பழைய முல்லரை அவரோட திரும்ப வர முடியல. அப்போ தான் வின்டர் பிரேக் வருது. வின்டர் யாருக்கு சேலஞ்ச் பண்ணாரா என்னன்னு தெரில. வின்டர் முடிஞ்ச உடனே நம்ம முல்லர் பழைய ஃபார்முக்கு வர்றாரு. பயங்கரமாக அடித்து தட்டி தூக்குறாரு. பட் இருந்தாலுமே அது கிளப்புக்கு பெரிய ரெக்கக்னேஷனை தேடி தரல. முல்லர் வந்து வேர்ல்ட் கப்பில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போதும் கோல்டன் பூட் அடிக்கிறதுக்கு. பயங்கரமான டாப் ஸ்கோர் மாதிரி 20 வயசுலேயே கோல்டன் பூட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு முல்லருக்கு வந்து தேடி தருது. பட் இருந்தாலுமே அவருக்கு மிகப்பெரிய சாபமாக அமைஞ்சது இந்த இன்டர் மிலன் தாங்க. மறுபடியும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து இன்டர் மிலன்ட்ட தோக்குறாங்க. அதோட இதுக்கப்புறமாச்சும் நல்லா ஆடலான்னு பார்த்தா எப்போவுமே புண்டஸ் லீகாவில் பயங்கரமாக ஆடுற பயான் 3rd பிளேஸ் வராங்க. ரொம்ப மோசமான விஷயம். அங்கேருந்து அந்த சீசன் முடியறக்குள்ளேயே வேன்கேலை வந்து தூக்கிடுறாங்க பயான். இதுக்கு மேலே ஆகாதுடான்னு சொல்லிட்டு புதுசாக எப் ஹைக்கின்ஸ் உள்ளே கொண்டு வர்றாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முல்லருக்கு நல்ல விஷயம் தான். அவருக்கும் முல்லர் நல்லா பிடிக்குது. அடுத்தடுத்த மேட்சஸ் பயங்கரமாக ஆடுறாங்க. மறுபடியும் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ரியல் மேட்ரிட் ஈஸியாக தோக்கடிச்சு செல்சியை வந்து ஃபைனல்ஸில் மீட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட படத்தில் வர மாதிரி எங்கிருந்தும் வந்து நம்ம முல்லர் கோல் அடிக்கிறாரு. பட் இருந்தாலுமே கடைசி 87th மினிட்ல வந்து நம்ம முல்லரை சப்பில் மாற்றிடுறாங்க. பயங்கரமான செலிப்ரேஷனில் போட்டு போனார். இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்க தாண்டா போகிறோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு த்ரோக்பா ஹெட்டர் வச்சு ஈக்குவல் பண்ணிடுறாரு. எக்ஸ்ட்ரா டைம் முடிஞ்சும் பெனால்ட்டி ஷூட் அவுட் டைமில் நம்ம பயான் வந்து சொதப்பிடுறாங்க. அதனாலே செல்சி ஜெயிச்சு தொடர்ந்து கப்படிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புண்டஸ் லீகாவில் திருப்பியும் வந்துட்டு நம்ம பயான் வந்து தோத்துடுறாங்க. தொடர்ந்து தோற்று பயான் மோசமான நிலைமையில் இருக்குது. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா முல்லருக்கு அந்த வருஷம் ரொம்ப மோசமான வருஷமாகுது. எல்லா லீக்லேயும் தோற்று பயங்கர மோசமான பர்ஃபார்மன்ஸோட நம்ம முல்லர் இருந்தார். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து முல்லர் வந்து பெஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது முல்லருக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனாலே நிறைய ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா முல்லர் வந்து எப்படி டீம் விட்டு போயிடுறாரு நினச்சாங்க. பட் முல்லர் போல. அதுதான் அவர் வாழ்க்கையில் பண்ணதுலேயே பெஸ்ட் விஷயம். அதுக்கடுத்து தொடர்ந்து அடுத்த லீக் முல்லர் வந்து பயங்கர ஃபார்மோடு வெறித்தனமாக ஆட ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து 8 மேட்சஸ் தொடர்ந்து எல்லா மேட்ச்லையும் ஜெயிக்கிறாங்க. கடைசியில் பார்சலோனாவை வந்து செமிஃபைனல்ஸில் மீட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் பயங்கரமான மேட்ச்சு. அவங்களையே பார்சலோனாவே 7-0ன்னு சொல்லிட்டு முல்லர் அசால்ட்டாக ஜெயிக்கிறாரு. கடைசியில் ஃபைனல்ஸில் டார்ட்மண்டை மீட் பண்ணுறாங்க. அவங்களோட பரம எதிரி மீட் பண்ணி கடைசியில் நம்ம முல்லர் கொடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீச்னாலேயே ரோபன் வந்து பயங்கரமாக கொள்ளிச்சு அந்த மேட்ச்சை ஜெயிச்சு தராங்க. அதுவே பயானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருது. முல்லரும் மாதம் மாறுறாரு. அது தொடர்ந்து நம்ம முல்லர் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்குது. பயான் யூரோப்பியன் ட்ரெபிள் அடிக்கிறாங்க. அங்கேருந்தே நம்ம எப் ஹக்கின்ஸ் வந்துட்டு நம்ம நினச்சி நடந்துருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அதோட பயங்கரமான ஒரு கோச்சை பயான் உள்ள கூப்பிட்டு வர்றாங்க. வேறு யாரெல்லாம் நம்ம பெப் கார்டியோலா உள்ள வந்து பயங்கரமாக டீம் லீட் பண்ணுறாரு. அந்த வருஷம் லீக் மேட்சஸ் எல்லாத்துலேயும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் முல்லருக்கு அதுக்கப்புறம் தான் சம்பவம் கற்றுட்டு இருந்துச்சு. அடுத்த 2014 வேர்ல்ட் கப் வருது, பிரேசில் நடக்குது. அதுலேயும் நம்ம முல்லர் இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே போர்ச்சுகல் அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டு முல்லர் முன்னேறாரு. பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி செமிஃபைனல்ஸில் வேர்ல்ட் கப் எங்கே நடக்குதோ அந்த டீமை ஃபேஸ் பண்ணுறாங்க. பிரேசிலை ஃபேஸ் பண்ணுறாங்க. பிரேசில் டீம் வந்து எப்போவுமே பயங்கரமான டீம். பிரேசிலை ஃபேஸ் பண்ணுறாங்க சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோதான் மிகப்பெரிய டீமாக இருந்தாலுமே நம்ம முல்லர் அங்கே பண்ணதெல்லாம் பெரிய சம்பவங்க. 7-1 சொல்லிட்டு பிரேசிலை தோக்கடிச்சார். அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் அவரோட ரிவெஞ்ச் ஸ்டோரி இன்னும் முடியாம பயங்கர கண்டினியூ ஆச்சு. மறுபடியும் அர்ஜென்டினாவை ஃபைனல்ஸில் மீட் பண்ணுறாங்க. மறுபடியுமே நம்ம முல்லர் வந்து இந்த டைமும் விடக்கூடாதான்னு சொல்லிட்டு மெஸ்ஸியவே அழுக வச்சு எப்படியோ மேட்ச் ஜெயிச்சு அவங்களோட அடுத்த வேர்ல்ட் கப் அடிக்கிறாரு. அந்த சீசன் முடிஞ்சோடனே அடுத்து பயானில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ரிபரி போகிறாரு, ராபன் போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயானில் லெவாண்டோஸ்கி வாங்குறாங்க. லெவாண்டோஸ்கி சென்டரில் போட்டு நம்ம முல்லர் வந்து ரைட் விங் ஆட ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கூட மாறாமல் அவரோட பொசிஷன் அவர் பெஸ்ட்டாக ஆடுறாரு. அசிஸ்ட் பண்ணி பயான் மறுபடியும் தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முல்லர் வந்து
தொடர்ந்து எல்லா டீம்ஸும் ஜெயிச்சு மெஸ்ஸி நெய்மர்னு மிகப்பெரிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஜெயிச்சு ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேயராகவே முல்லர் வந்து மாறிட்டார். வேர்ல்ட் கப் அடித்தாச்சு, ட்ரிபிள் அடித்தாச்சு, மிகப்பெரிய கிளப்ஸை தோக்கடிச்சாச்சு. என்னதான் முல்லர் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் அவருக்குன்னு ஒரு ஃபேம், ஒரு நேம் கிடச்சிதானா? கண்டிப்பாக இல்லை. முல்லரை பற்றி நம்ம வீடியோ பண்ணதுக்கான காரணம், என்னதான் மெஸ்ஸி, ரொனால்டோ, நேமர்னு பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் முல்லருக்குன்னு நிறையா தனி திறமைகள் இருந்தாலும் அதுக்கான ஒரு நேம் அவருக்கு கிடைக்கல. இப்படி ரிட்டையர் ஆன முல்லருக்கு ஒரு ட்ரிபியூட் தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.